இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் सुखन्न पंथाभिर्नुष्मिनश्चमेधिराजाः युष्मिनेन वक्तसिन्धन्त देवार्तत्रङ्गविधारयाम पन् कौशिकम् ஒரு மருந்துரையா
வழிபட்டு அடுத்ததாக இந்த மௌன உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த நேரத்திலே உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ நேர்த்திகளை எல்லாம் பெற்றிருப்பீர்கள். அந்த நேர்த்திகளை எல்லாம் இஷ்ட சித்திகள் இந்த நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேர்த்திகளை நீங்கள் பிரார்த்தனை பண்ணினால் இந்த நேரத்தில் அந்த இஷ்ட சித்தி கிடைக்கும். அதனால் அனைவரையும் மௌனமாக திரும்பும் வரையில் மௌனமாக வரும்படி அன்பாக கேட்டு அரகர் நம பார்வதி பதையே. Sarvavati
முருகப்பெருமானுடைய பாதாரங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய மகோத்சவம் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று இன்றைய தினம் துவஜ அவரோகணம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய கொடியிறக்க வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த வைபவத்திலே முதல் நாள் உற்சவமானது உள்ளதேகங்களை நீக்கும் பொருட்டும் செய்யப்படும் உற்சவம் முதல் நாள். அத்தேகங்களிலே பற்றி நிற்பல் என்பதனை பாவனையாக செய்யப்படும் உற்சவம் 2ஆம் நாள் உற்சவம். 3ஆம் நாள் உற்சவமானது மூவினை முப்புத்தி முக்குணம் மும்மனம் முப்புரவை முப்பற்று ஆகிய 7ஐயும் நீக்கும் பொருட்டு செய்யப்படும் உற்சவம் 3ஆம் நாள் உற்சவம். 4ஆம் நாள் உற்சவமானது கலியுகவர்தன கந்த பெருமானுடைய திருவருள் துணையோடு இந்த வருட மகோத்சவ பெருவிழாவை அடியேனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் திடீரென நான் அழைத்த எனது அன்பான அழைப்பை ஏற்று புதன்கிழமை அவர் கொடியிறக்குகின்றார், வியாழக்கிழமை இங்கே சாந்தி பண்ணி வெள்ளிக்கிழமை கொடியேற்றுகின்றார். அடியேன் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி நான் அவரிடம் கேட்டு இந்த மகோத்சவத்தை நடத்தி தாருங்கள் என்று சொல்லி உருகிய அழைப்பை தனது சிரமங்கள் மத்தியிலும் வந்து இந்த விழாவை சிறந்த முறையிலே இங்கே உள்ளவர்களுடைய பொருளுக்கு ஏற்றால் போலவும் மனதிற்கு ஏற்றால் போலவும் இந்த உற்சவத்தை சிறந்த முறையிலே நடாத்தி தந்து இப்பொழுது முருகப்பெருமான் சன்னிதானத்திலே 10 நாட்களும் தன்னை சிவோக பாவனை பண்ணி மனதிலே சிந்தனை இருத்தி கம்பம் பிம்பம் கும்பம் அக்னி ஆகிய இடங்களில் எல்லாம் முருகப்பெருமானை பூஜித்த பெருமைக்குரிய குருக்களையா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினரும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று ஆலய பரிபாலன துறையினர் சார்பாகவும் உபயகாரர்கள் அடியவர்கள் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் அடித்து அவருக்கு நன்றி கூறி ஆலயத்திலே இந்த மகோத்சவ காலங்களிலே காலத்துக்கு காலம் ஒவ்வொருவர் பிறவி எடுப்பார்கள். அந்த வகையிலே நாயன்மார்கள் இருந்து அந்த திருமுறைகளை எல்லாம் மக்களுக்கு தொகுத்து தந்தார்கள், பாடினார்கள். அதே போல
ஒரு சிலர் இளமிளகாயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சமய பிரசங்கிகள். அவர்களை நாங்கள் இந்த ஆலயத்திற்கு அழைத்து நாங்கள் சமய பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆவா. அந்த வகையிலே இந்த முறை எங்களது ஆலயத்திற்கு அருகிலே கூட இருந்து எவ்வளவோ ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பிரசங்கம் செய்து வருகின்ற உங்களுக்கு நான் அவரை பற்றி கூற தேவையில்லை. சமய அறிவோடு சமய ஒழுக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் நமது ஆலயத்தில். அது நிச்சயமாக வருங்கால சந்ததியை நல்வழிப்படுத்தும். தொடர்ந்து இந்த ஆலயத்திலே எப்படி நடக்க வேண்டும், சமய பிரசங்கம் செய்ய வேண்டும். அவரது ஆலயங்களிலே சமய பிரசங்கங்கள் இல்லாமல் போய்விட்டது. அதுவும் எங்கள் இளைஞர்கள் வாங்கிய பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு அறநடி பாடசாலை வெளிநாடுகளில் எல்லாம் இருந்து வந்தவர்களுக்கு தெரியும். நான் மலேசியா நாட்டில் 2 வருஷம் இருந்திருக்கிறேன், அங்கே பார்த்திருக்கிறேன். கிழமையில் ஒரு நாள் கட்டாயமாக அறநடி பாடசாலை நடக்கும். எவ்வளவோ பிள்ளைகள் நடக்கின்ற பொழுது புத்தகம் பார்த்தாவது நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு நிறைய இளைஞர்களுக்கு உருவாக்கி அடுத்த சந்ததியை நாங்கள் புராணம் படிக்க வைப்போம். பொழுது எத்தனையோ ஆலயங்களிலே புராணம் எல்லாம் நிறுத்தப்படும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான பாதார பின்னங்களை பணிந்து கொண்டு இந்த மகோற்சவமானது நாங்கள் தீர்மானிப்பதில்லை, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கதிராமத்திலே தீர்த்தமாடி முடித்து விட்டார்கள். 1 மாதம் ஆடியிலே நாங்கள் ஆடி மாதத்தில் செய்கிறோம். ஆடி மாதம் ஆடி திருமணத்திலாம் தீர்த்தம். அந்த வகையிலே நாங்கள் எல்லா ஆயத்தமும் செய்து விட்டோம். உற்சவத்துக்கு பத்திரிகை அடித்து விட்டு குருக்கள் மாண்ட பேர்கள் போட்டு எல்லாம் செய்து விட்டோம். எதிர்பாராத எங்களுடைய பிரதம குரு முதலமைச்சர் உடல்நிலை இல்லாமல் போய்விட்டது. 2 நாட்களுக்கு முன்பு கூட அவராலே என்ன செய்வதென்று எனக்கு சொல்லவில்லை. யார் இந்த உற்சவத்தை நடத்தப் போகிறார்கள் என்று சொல்லவில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவர் எடுத்த முயற்சியை செய்து முடிப்பார் என்று. அந்த வகையிலே அவர் வெள்ளிக்கிழமையாகும் திருவிழா, வியாழக்கிழமை பிற்பகல் நானும் வந்து நிற்கிறேன். முதலில் குருக்களும் வருகிறார்கள். ஆனால் குருக்களை காலையிலே இவர் நான் செய்கிறாரோ என்னவோ என்ற திட்டத்தில் யோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே எங்கள் லிங்கேஸ்வர குருக்கள் வந்திருந்தா எனக்கு அவரை ஏற்கனவே தெரியும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு ஒரு குருவை வைத்திருக்கின்றோம். அவர் அதை வழிப்படுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறார். ஆகையாலே அவர் இந்த ஆலயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது, இந்த மகோற்சவம் எப்படி செய்ய வேண்டும் என்பது அவருடைய வேலை. அந்த வகையில் அவர் தன்னுடைய வேலையை தனக்கு இயலாத வழியினாலே அவர் தனக்கு உரிய தண்டனால் இந்த நிகழ்விலே சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் நாங்களும் சில வயது இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 10 தினங்களும் இந்த மங்கள வாத்தியங்களை முறைப்படி ஒழுங்காக என்னுடைய அடிகளுடைய மனதை கவர்கின்ற வகையிலே நடாத்திய மங்கள வாத்திய குழுவினருக்கு என்னுடைய ஆலய பரிபாலன சபையினர் சார்பாகவும் என்னுடைய மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த ஆண்டு 2 பரீட்சைகள் முக்கியமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலேயும் நாங்கள் எங்களுடைய ஒலிபெருக்கி வசதியை நாங்கள் பெரிய அளவில் செய்யவில்லை. எங்களுடைய ஆலய ஒலிபெருக்கியோடு எங்களுடைய பரிவாரத்தினுடைய அங்கத்து அரவிந்தன் அவர்களுடைய உதவியோடு நாங்கள் அந்த ஒலிபெருக்கி வசதியை செய்திருந்தோம். ஆகவே அவருக்கு உங்களுடைய ஆலய பரிவார சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சொற்பொழிவதற்காக உங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை உங்களை சொல்லி வைக்க வேண்டும். நாங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு சில அங்கத்தோடு வைத்திருக்கின்றோம். இந்த அங்கத்தோடைய வேண்டுகோளுக்கு அமைவாக நாங்கள் இந்த மகோற்சவ கூட்டத்தை நாங்கள் கூட்டுகின்ற போது உபயநாதனை நான் கேட்டிருந்தோம்.
இந்த சொற்பொழிவை நாங்கள் நடாத்துவதற்கு உங்களுடைய அனுமதி என்ன மாதிரி கேட்டிருந்தோம். அப்போது எங்களுடைய உயர்வான அனைவரும் இதை மனமான முன்வந்து செய்வதற்கு அனுமதி இருந்தார்கள். அதோடு எங்களுடைய குருக்களையா அவர்களும் நல்ல ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றார். அந்த இடத்திலே கவிஞர் வாசு அவர்களை நாங்கள் அணுகி கேட்டபோது அவர் எந்த மரபும் சொல்லாமல் நான் செய்திருக்கிறேன் சொன்னார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இடையிலே உங்களுடைய தென்மராட்சி இலக்கிய அணி இன்றைக்கு பெயர் பொறுத்து கொண்டிருக்கின்றது. அந்த இலக்கிய அணியின் சார்பாக நான் ஒரு நாள் ஒரு நிகழ்வை நான் நடாத்த திட்டமிட்டிருக்கிறேன் குறிப்பிட்டிருந்தார். இந்த இலக்கிய அணியினர் அவர்களுக்கு தெரியும் ஒரு பட்டிமன்ற நிகழ்வை நடாத்தியிருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் அவர்கள் எங்களிடம் மனம் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த ஆயத்திலே தான் வந்ததாக இந்த கன்னி பேச்சை நாங்கள் நடாத்தினோம் என்ற வகையிலே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த பட்டிமன்ற நிகழ்வு நடாத்தியிருக்கிறார்கள். ஆகவே அந்த இலக்கிய இருந்தார். ஆகவே அவருடைய முயற்சியினாலே இந்த சொற்பொழிவு நிகழ்த்திய மாணவர்களுக்கான பரிசுகளை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த சொற்பொழிவு நிகழ்த்திய மாணவர்கள் வாசகர்கள் நடத்திய போது விடைகளை வழங்கிய மாணவர்களுக்கான பரிசுகளை நாங்கள் வழங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய பெயர்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். திருசீனா பிரபாகரன், திரு பாவனா திருவன், திரு பூனா இயேசுதன், திரு ஈனா ஜதீசன், திருசீனா சிவதீசன், திரு மானா அங்கரன், திரு கானா சுயீவன், திரு பூனா செல்வராசா, திரு ஆனா வாசுதவா, திரு கானா சத்யா இவர்கள் தாமாகவே வந்து இந்த பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்களை வழங்குவதற்கான நிதியை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு உங்களுடைய பரிபாலன சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு பரீட்சைகளை பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த கவிஞர் வாசுதவாவுடைய ஆலோசனையின்படியும் ஏனைய அங்கத்தினுடைய ஆலோசனையின்படியும் இந்த தரம் 6, 7 மாணவர்களுக்கு இல்லை 3 பேரையும், 8, 9 மாணவர்களில் 3 பேரையும், 10, 11 மாணவர்களில் 3 பேரையும் எடுத்து நாங்கள் மொத்தமாக 9 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக இருக்கிறோம். ஆகவே நாளைய தினம் இடம்பெறுகின்ற இந்த காபோத சாதனத்திலே சித்தியடைந்த ஆலய பரிபாலன சபையுடைய அங்கத்தினுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற பரிசளிப்பு நிகழ்வின் போது இவர்களுக்கான பரிசளிப்பு பொருட்களும் வழங்கப்படும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். ஆகவே அடிவர்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நாங்கள் இந்த மகோற்சவத்தினத்திலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்னொரு விடயங்களை நான் சொல்ல வேண்டும் என்ற என்னுடைய மன ஆதங்கம். இந்த ஆலய சூழலிலே நாங்கள் எந்த 2-3% இருக்கும். அவர் 2-3 மாதத்திலே கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் செலவழித்து அந்த கேணியை முறையாக செய்து இன்றைய தினமே சாந்தி செய்து இன்றைய தினமே அதில் நீராடி இருக்கின்றார். அதுக்கு நல்ல ஒரு பெயரும் பெற்றுகிறார். சரவண கோயில் என்று பொருத்தமான பெயர். அது ஆண்டாண்டு தோறும், அதாவது பரம்பரையாக அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெயர். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை அவர்கள் தாங்களாக முன்வந்து, அந்த வேலையல்ல அது போன்ற வேலை பலரும் அது தாங்களாகத்தான் வந்து கேட்டு வேலை செய்தார்கள். எல்லாரும் நாங்கள் அல்ல, அது முருகனுடைய திருவருள். அயலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை மீண்டும் கூறிக்கொண்டு நேரத்தை கருத்து கொண்டு நாங்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு சிலவரை அனுப்பி கொண்டிருக்கோம். உண்மையிலே எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆகையாலே நாங்கள் இந்த அளவிலே நிறைவேற்றிக் கொள்வோம் என்று எனக்கு சிற்றொரு பேச்சு ஒரு நம்பிக்கை கூறி விடைபெறுகிறேன். முருகப்பெருமான் அடையவர்களுக்கு நாளைய தினம் பிற்பகல் 4 மணி அளவிலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தோடு விசேஷ பூஜைகள் நடைபெற்று கல்யாண உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தீப பூஜை நடைபெறும். அனைத்து பெண்களும் இந்த தீப பூஜையிலே பங்கு பெற்ற முடியும். ஆகவே நாளைய தினம் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நடைபெறுகின்ற தீப பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே அலுவலகத்தில் இருக்கின்றது. அதை இப்பொழுதே உங்கள் பெயர்களை பதிவு செய்து அந்த என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை நீங்கள் சேகரித்து நாளைய தினம் அந்த தீப பூஜையில் நிறைவாக செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது குருக்களை நாங்கள் வழிபடுகின்ற நிகழ்வு. ஆகவே அடியவர்கள் வரிசையாக வந்து
குருக்களையாவை வணங்கி ஆசி பெறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உரிய தொகையை கூறி பெற்றுக்கொள்ளலாம். சற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு கோவிலுக்குள்ளே தான் எடுக்கப்பட்டது. யாராவது தவறப்பட்டிருந்தால் அந்த காசை அடியவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாளைய தினம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதாக இருந்தால் அன்பளிப்பு கொண்டு செல்ல வேண்டும். ஏதாவது